நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது சர்வீசஸ் அப்படிங்கிறது எங்கள் எக்கோசிஸ்டத்தில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், அதை தான் நம்ம சர்வீசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் ஆர் டிஃபைன்ட் அஸ் த பெனிஃபிட்ஸ் தட் பீப்புள் டெரைவ் ஃப்ரம் நேச்சர். ஸோ இப்போ இயற்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாத்தையுமே சர்வீசஸ், எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ராபர்ட் கான்ஸ்டன்ஸா எட்டால், கெட்டால் அப்படிங்கிறது அவருடைய குழுவினர் பேர் தான் எட்டால் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, அவங்க குழுவினர் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்கள குரூப்பாக சொல்ல மாட்டாங்க, அதுபோல் என்னென்னு சொல்லுவாங்கன்னா எட் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. In 1927 stated ecosystem services are the benefits provided to human through transformation of resources or environmental assets including land, water, vegetation and atmosphere into a flow of essential goods and services. ஸோ அப்போ எக்கோசிஸ்டத்துலேருந்து நமக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய எசென்ஷியல் கூட்ஸ் அண்டு சர்வீசஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நம்ம எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் என்விரான்மெண்டல் அசட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்விரான்மெண்டல் அசட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பயோட்டிக் அண்டு ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா என்விரான்மெண்டல் அசட்ஸ். இப்போ லேண்டு, வாட்டரு, வெஜிடேஷன், அனிமல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா என்விரான்மெண்டல் அசட்ஸ். ஓகேங்களா? Then, study on ecosystem services acts as an effective tool for gaining knowledge on ecosystem benefits and their sustained use அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்ட் ஆஸ் அன் எஃபெக்டிவ் டூல் எதுக்கு, ஃபார் கெய்னிங் நாலேஜ் ஆன் எக்கோசிஸ்டம் பெனிஃபிட்ஸ். ஸோ எக்கோசிஸ்டம் பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் எக்கோசிஸ்டம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிற அந்த நாலேஜை தெரிஞ்சுக்கிறதுக்கு கருவியாக இருக்கக்கூடியது இது இந்த எக்கோசிஸ்டம் சர்வீசஸ். வித்தவுட் சச் நாலேஜ் கெயின் த ஃபேட் ஆஃப் எனி எக்கோசிஸ்டம் வில் பி அட் ஸ்டேக் அண்ட் த பெனிஃபிட்ஸ் தே ப்ரொவைடட் டு அஸ் இன் ஃபியூச்சர் வில் பிகம் ப்ளீக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த அறிவு இல்லை அப்படின்னா, அதாவது எக்கோசிஸ்டம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிற அறிவு நமக்கு இல்லை அப்படின்னா அது என்ன ஆயிடும், எக்கோசிஸ்டம் வில் பி அட் ஸ்டேக், அது வந்து பாழா போயிடும். ரைட்டா, அதான் எக்கோசிஸ்டமே வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா இப்போ நிறைய வுட்டு நமக்கு அங்கேருந்து கிடைக்குது இல்லையா, மரங்கள்லேருந்து மரக்கட்டைங்க நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம முறையாக ஹார்வெஸ்ட் பண்ணல அல்லது முறையாக நம்ம எடுத்துக்கல அப்படின்னா அது அங்கே எக்கோசிஸ்டத்துக்கும் அது வேஸ்ட்டு தான், ஹியூமனுக்கும் அது பயன்படாமல் போயிடும். அதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கோசிஸ்டம் வில் பி அட் ஸ்டேக்கு அண்டு ஃப்யூச்சர் வில் பி பிகம் ப்ளீக் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் the varieties of benefits obtained from the ecosystems are of 4 types. என்னென்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ப்ரொவிஷனல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொவிஷனல் சர்வீசஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட்டு, ஃபைபர் அண்ட் ஃபியூலு, ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ்ஸு, பயோகெமிக்கல்ஸு, ஃப்ரெஷ் வாட்டரு, மெடிசின்ஸ், இதெல்லாம் அங்கே என்விரான்மெண்ட்டை நமக்கு கொடுக்கக்கூடியது. கல்ச்சுரல் சர்வீசஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலீஜியஸ் வேல்யூஸ். ரிலீஜியஸ் வேல்யூஸ் அப்படின்னா இப்போ சில மரங்கள் வந்து இது இந்த தெய்வத்துக்கு உகந்த மரம், இப்போ அம்மனுக்குனா வேப்ப மரம், சிவனுக்குனா வில்லு மரம், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரிலீஜியஸ் வேல்யூஸ். அண்ட் நாலேஜ் சிஸ்டம், எஜுகேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன், ரெக்ரியேஷன் அண்ட் ஆஸ்தட்டிக் வேல்யூஸ். ஸோ அப்போ அழகுக்காக இருக்கிறது அண்டு எக்கோ டூரிசம். ரைட்டா, சப்போர்ட்டிங் சர்வீசஸ் அப்படின்னு எடுத்தோன்னா ப்ரைமரி ப்ரொடக்ஷன், ப்ரொவிஷன் ஆஃப் ஹேபிட்டட்டு. இங்கே ஹேபிட்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா வாழிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துல ஃபாரஸ்ட் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா, ஃபாரஸ்ட் உருவாகுது அப்படின்னா அங்கே வெறும் வெஜிடேஷன்ஸ் மட்டும் இருக்க போகிறதில்ல, அங்கே யார் இருப்பாங்க, விலங்குகளும் இருப்பாங்க. ஸோ அப்போ விலங்குகளுக்கான ஹேபிடேஷன்ஸை கொடுக்குறது தான் ப்ரொவிஷன் ஆஃப் ஹேபிட்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நியூட்ரியன்ட் சைக்கிள், சாயில் ஃபார்மேஷன் அண்ட் ரெட்டன்ஷனு, ப்ரொடக்ஷன் ஆஃப் அட்மாஸ்பரிக் ஆக்சிஜன், வாட்டர் சைக்கிளிங், இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட்டிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே ரெகுலேட்டிங் சர்வீசஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இன்வேஷன் ரெசிஸ்டன்ஸ். இன்வேஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா புதுசாக உள்ளே வர்றதை தடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது எக்கோசிஸ்டம் டூரிஸ்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புதுசாக, அதாவது வேற ஒரு புதிய தாவரங்களை நம்ம ஃபாரின் பிளான்ஸை நம்ம உள்ளே கொண்டுட்டு வர முடியாது. ஏன்னா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளான்ஸோடு வந்து பார்த்தோன்னா காம்படிட் பண்ணும். ரைட்டா, ஸோ அப்போ அந்த காம்படிஷன் தான் இன்வேஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹெர்பிவோரி பாலினேஷன், சீடு டிஸ்போசல், கிளைமேட் ரெகுலேஷனு, பெஸ்ட் ரெகுலேஷனு, டிசீஸ் ரெகுலேஷனு, எரோஷன் ரெகுலேஷனு, வாட்டர் ப்யூரிஃபிகேஷனு, நேச்சுரல் ஹசார்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா எக்கோசிஸ்டம் சர்வீசஸில் இருக்கக்கூடியது. ரைட்டா, தென் இதே ஒரு மேங்க்ரூவ் எக்கோசிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டோம், அதாவது சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆஃபர்ஸ் ஹேபிட்டட் ஆக்ட் அஸ் அ நர்சரி ஃபார் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இப்போ இங்கே
எது நம்ம மேங்க்ரோவ் அப்படின்னு எடுத்தோன்னா சதுப்பு நிலம் எங்கே உருவாகும் அப்படின்னா ஆறும் கடலும் கலக்கக்கூடிய இடத்துல உருவாகக்கூடியது தான் இந்த ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சதுப்பு நில பகுதி. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் ஆஃபர்ஸ் நர்சரி ரைட்டா. ஸோ அப்போ இது வந்து ஒரு நாற்றங்கால் பகுதியாக இருக்கும். யாருக்கு அப்படின்னா அங்கே புதுசாக அங்கே வரக்கூடிய அக்வாட்டிக் அனிமல்ஸுக்கும் பிளான்ஸுக்கும் ரைட்டா. தென் ப்ரொவைட்ஸ் மெடிசின், ஃபியூல், வுட் அண்ட் டிம்பர், ஆக்ட் அஸ் a bridge between sea and rivers by balancing sedimentation and soil erosion. ஸோ அப்போ கடலுக்கும் ஆறுக்கும் ஒரு பாலமாக இருக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா பை பேலன்சிங் செடிமெண்டேஷன் அப்படிங்கிறது ஆற்றின் மூலம் வரக்கூடிய வண்டல் ரைட்டா. ஸோ இந்த வண்டல் அண்டு சாயில் எரோஷன் மண்ணரிப்பையும் இது என்ன பண்ணுது, பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதனால தான் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆக்டிங் as a bridge between the sea and rivers அப்படின்னு சொல்கிறோம். ஹெல்ப் டு ரெடியூஸ் வாட்டர் ஃபோர்ஸ் டியூரிங் சைக்ளோன்ஸு, சுனாமிஸ் அண்டு ஹை டைடு பீரியட்ஸ். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே சதுப்பு நிலம் இருக்கிறதுனால இங்கே நிறைய வெஜிடேஷன்ஸ் வந்தது. இப்போ இந்த வெஜிடேஷன்ஸ்னால என்ன பண்ணுது அப்படின்னா இட் ரெடியூஸ் வாட்டர் ஃபோர்ஸ், அந்த கடல் அலைகளினுடைய சீற்றத்தை குறைக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. எப்போ சைக்ளோன்ஸ் புயல் பகுதிகளில், புயல் டைம்லேயும், சுனாமி வரக்கூடிய நேரங்கள்லையும் உயர் அலைகள், அதாவது ஹை டைடு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திடீர்னு காற்று வேகமாக இருக்கும்போது கடலில் அலைகள் எப்படி இருக்கும், மிக உயரமாக வரும் இல்லையா. ஸோ அதை தடுக்கக்கூடிய பகுதியாக அது இருக்குது. ஹெல்ப் இன் விண்ட் பிரேக், ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன், கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் அண்டு ப்ரிவென்ட்ஸ் சால்ட் ஸ்ப்ரே ஃப்ரம் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மேங்க்ரோவில் கொடுக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் சர்வீசஸ். ஹவு டு ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய மனிதர்களுடைய செயல்பாடு எப்படி அந்த எக்கோசிஸ்டம் சர்வீசஸை பாதிக்குது அப்படின்னு எடுத்தோன்னா, we all exploit the ecosystem more than that of our needs. நம்மளுடைய தேவைக்கு அதிகமாக என்ன பண்ணுறோம், நம்ம காடுகளை எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறோம், அதாவது சுரண்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. The Millennium Ecosystem Assessment 2005 found that over the past 50 years humans have changed the ecosystems more rapidly and extensively than any comparable period of time in human history, largely to meet rapidly growing demands for food, fresh water, medicine, timber, fiber and fuel. ஸோ அப்போ மனிதனுடைய அதிகப்படியான தேவைகளுக்கு ஏற்ப இந்த லாஸ்ட் 50 வருஷத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஹியூமன் ஹிஸ்ட்ரியும் இல்லாத அளவுக்கு நம்ம எக்கோசிஸ்டத்தை என்ன பண்ணியிருக்கோம், ரொம்ப சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கோம் ரைட்டா. அளவுக்கு அதிகமாக எக்ஸ்ப்ளாய்டேட் பண்ணியிருக்கோம் ரைட்டா. Generally, the following human activities disturb or re-engineer an ecosystem every day. என்னென்னலாம் நம்ம பண்ணி எக்கோசிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா ஹேபிட்டட் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா வாழிடங்களை அழிக்கிறதுனா இப்போ ஒரு இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விலங்கு வாழ்ந்துட்டுருக்கு. இப்போ ஒரு டைகர் இருக்குது அப்படின்னா டைகருக்குன்னு ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து அதனுடைய பகுதியாக இருக்கும், அதுதான் அதனுடைய ஹேபிட்டட். அதை தாண்டி அது என்ன பண்ணாது, இன்னொரு டெரிட்டரிக்கு அது போகாது. அப்போ அதனுடைய டெரிட்டரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய புலியை நம்ம வேட்டையாடுறது மூலமாக அந்த டெரிட்டரியில் புலியினுடைய ஆதிக்கம் இல்லாமல் போகும். அப்போ அந்த ஒரு ஃபாரஸ்ட்டில் அந்த ஒரு இடத்துல புலியினுடைய ஹேபிட்டட்டை நம்ம அழித்ததுனால மற்ற ஹெர்பிவோர்ஸினுடைய ஹேபிட்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகும். ஹெர்பிவோர்ஸுடைய ஹேபிட்டேஷன்ஸ் அதிகமானுச்சு அப்படின்னா வெஜிடேஷன்ஸு ரொம்ப குறைஞ்சி போயிடும் ரைட்டா. அப்போ அந்த இடத்துல ஃபாரஸ்ட் என்ன ஆகும், இம்பேலன்ஸ் ஆகி அழிஞ்சு போயிடும் ரைட்டா. ஸோ அப்போ அதை தான் ஹேபிட்டட் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ஓவர் கிரேசிங், காடுகளை அழிக்கிறது மூலமாகவும் மேய்ச்சலுக்கு அதிகமாக விலங்குகளை அனுப்புறது மூலமாகவும் காடுகள் அழிக்கப்படுது. எரோஷன் ஆஃப் சாயில்ஸ், இப்போ காடுகள் இல்லாததுனால அங்கே மண்ணரிப்பு, மழை நீர்னால் மண்ணரிப்பு ஏற்பட்டு மண் பூரா எங்கே கீழே வந்துடுது. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நான் நேட்டிவ் ஸ்பீசிஸ், வெளிநாடுகள்லேருந்து நம்ம புதுசாக தாவரங்கள் நம்ம கொண்டுட்டு வந்துடுறோம். ஓவர் ஹார்வெஸ்டிங் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியல், அளவுக்கு அதிகமாக நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது. பொல்யூஷன் ஆஃப் லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர், ரன் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் அனிமல் வேஸ்டஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு டு ப்ரொடெக்ட் த எக்கோசிஸ்டம், எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு எடுத்தோம்னா இட் இஸ் அ ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் எக்கோசிஸ்டம் அட் இண்டிவிஜுவல், ஆர்கனைசேஷனல் அண்ட் கவர்மெண்டல் லெவல்ஸ் ஃபார் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் போத் நேச்சர் அண்ட் ஹியூமன்ஸ். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு வந்து தனி மனிதனாகவோ இண்டிவிஜுவல்ஸாகவோ அல்லது ஒரு ஆர்கனைசேஷனாகவோ அல்லது கவர்மெண்ட் மூலியமாகவோ நம்ம என்ன பண்ணலாம், லெவல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் போத் நேச்சர் அண்டு ஹியூமன்ஸ், ரெண்டு பேர்த்துக்குமே பாதகம் இல்லாமல், அதாவது ஹியூமன்ஸும் பயனடையணும், அதே நேரத்தில் என்விரான்மெண்ட்டும் சேஃபாக இருக்கணும். ஸோ இப்போ அந்த மாதிரி பண்ணுறது தான் இந்த ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
The threats to ecosystems are many, like adverse human activities, global warming, pollution, etc. ஸோ இப்போ இதில் எக்கோசிஸ்டத்துக்கு த்ரெட் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்குது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்வர்ஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டி, நம்மளுடைய அதீத செயல்பாடு, ரைட்டா. எங்கள் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், பில்டிங் கட்டுறது, ரெஸ்டாரண்ட் கட்டுறது, ரோடு போடுறது அப்படிங்கிற ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தோன்னா குளோபல் வார்மிங் அண்டு பொல்யூஷன். Hence, if we change our everyday lifestyle, we can help to protect the planet and its ecosystem. ஸோ நம்மளை நாமே மாற்றிக்கணும். சேஞ்ச் அவர் எவ்ரிடே லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்ம மாற்றிக்கிற போது எக்கோசிஸ்டம் என்னாகும், தன்னுடைய நேச்சரை மாற்றிக்க அது அப்படியே இருந்துகிட்ருக்கும், தொடர்ந்து சஸ்டைன் ஆகிட்டே இருக்கும், தொடர்ந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே கூடியதாக இருக்கும். இஃப் வி ஃபெயில் டு ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட், வி வில் ஃபெயில் டு சேவ் பாஸ்டரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம பாதுகாக்காமல் விட்டோம் அப்படின்னா, அதாவது பாதுகாக்காமல் விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஜெனரேஷன்ஸ் நம்மளால் பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா. தேர்ஃபோர் வி ஹேவ் டு ப்ராக்டிஸ் த ஃபாலோயிங் இன் அவர் டே லைஃப். என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா, பை அண்ட் யூஸ் ஒன்லி எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அண்டு ரீசைக்கிள் டேம். ஸோ அப்போ நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அண்டு ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பொருட்களாக நம்ம பார்த்துக்கணும், ரைட்டா. அதை நம்ம யூஸ் ரீசைக்கிள் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா க்ரோ மோர் ட்ரீஸ். ஸோ அதிகமான மரங்களை நடுறது. சூஸ் சஸ்டைன்டு ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், க்ரீன்ஸ், எக்ஸெட்ரா. ஸோ இப்போ சஸ்டைன்டு ஃபார்ம்ஸ், இப்போ வீட்டு தோட்டங்கள் அமைக்கிறது, மாடி தோட்டங்கள் அமைக்கிறது, இயற்கை விவசாயம் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா சஸ்டைன்டு ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இயற்கை வளங்களை குறைந்த அளவு பயன்படுத்துது. பெட்ரோலு, விறகு, நிலக்கரி இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ இதை அங்கே குறைவாக நம்ம பயன்படுத்துறது மூலமாக நம்ம பூமியிலேருந்து என்ன பண்ண தேவையில்லை, நிலக்கரி அதிகம் எடுக்க தேவையில்லை, பெட்ரோல் அதிகம் எடுக்க தேவையில்லை, ரைட்டா. ரீசைக்கிள் த வேஸ்ட் அண்ட் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் யூ ப்ரொடியூஸ். ஸோ அப்போ நம்ம வேஸ்ட்டை வந்து ரீசைக்கிள் பண்ணணும், அண்டு ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட், நம்ம வேஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கணும், ரைட்டாக. இப்போ கழிவுகளை அதிகம் வெளியேற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இப்போ பிளாஸ்டிக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹசார்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் அதர் அனிமல்ஸுக்கும், அதாவது என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை நம்ம வெளியில் போடுறது, இதெல்லாம் வந்து நம்ம குறைச்சிக்கணும்னு சொல்கிறாங்க. ரெடியூஸ் கன்சப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, நீரையும் மின்சாரத்தையும் சிக்கனமாக பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ரெடியூஸ் ஆர் எலிமினேட் த யூஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு கெமிக்கல்ஸ் அண்டு பெஸ்டிசைட்ஸ். ஸோ அப்போ ஹவுஸ் ஹோல்டு கெமிக்கல்ஸ், நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஆனாலும் சரி, அண்டு பெஸ்டிசைட்ஸ், தாவரங்களுக்கு பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்துகளானாலும் சரி, அதை குறைவாக பயன்படுத்தணும். மெயின்டைன் யுவர் கார்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் ப்ராப்பர்லி இன் ஆர்டர் டு ரெடியூஸ் கார்பன் எமிஷன். நம்ம பயன்படுத்தக்கூடிய மோட்டார் வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், அப்பப்போ சர்வீஸ் விட்டு. எதுக்காக அப்படின்னா கார்பன் எமிஷன், கார்பன் உமிழ்வை தடுக்கிறதுக்காக, ரைட்டா. அடுத்து கிரியேட் அவேர்னஸ் அண்ட் எஜுகேட் அபவுட் எக்கோசிஸ்டம் ப்ரொடெக்ஷன் அவங்க யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொந்தக்காரங்களும் நம்ம என்ன பண்ணணும், எக்கோசிஸ்டம் பற்றின அவேர்னஸை அவங்களுக்கு ஏற்படுத்தணும், ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட். ஒரு எக்கோசிஸ்டத்தை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா, இட் இஸ் எ ப்ராசஸ் தட் இன்டகிரேட்ஸ் எக்கலாஜிக்கல், சோசியோ எக்கனாமிக் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ் இன்டு எ காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜி டு இன் ஆர்டர் டு சஸ்டெயின் அண்ட் என்ஹான்ஸ் த குவாலிட்டி ஆஃப் எக்கோசிஸ்டம் டு மீட் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் நீட்ஸ். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் நம்ம, இட் இஸ் எ ப்ராசஸ் தட் இன்டகிரேட்ஸ், எதனோட ஒருங்கிணைஞ்சிருக்கு, எக்கலாஜிக்கல், சோசியோ எக்கனாமிக், சமூக பொருளாதாரம், நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அண்டு இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ், நம்ம இன்ஸ்டிடியூஷனல் லெவல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இன்டு எ காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜி இன் ஆர்டர் டு சஸ்டைன், ஸ்ட்ராட்டஜி இன்டு சஸ்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஸ்ட்ராட்டஜி இன் ஆர்டர் டு சஸ்டைன் அப்படின்னா கொஞ்சம் அதை பாதுகாக்கிறதுல கொஞ்சம் கையாளுறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்க செய்யுது. அண்ட் என்ஹான்ஸ் த குவாலிட்டி ஆஃப் எக்கோசிஸ்டம் டு மீட் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் நீட்ஸ். ஸோ அப்போ அந்த டிஃபிகல்ட்டிஸை நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் எம்பசஸ் ஆன் ஹியூமன் ரோல் இன் ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் and for sustained benefits through minimal human impacts on ecosystem. Environmental degradation and biodiversity loss will result in depletion of natural resources, ultimately affecting the existence of humans. So இப்போ environmental degradation, ஒரு environment வந்து degrade ஆகுது, அழிஞ்சிட்டு வருது அப்படின்னா, அண்டு பயோடைவர்சிட்டி லாஸ், அங்கே இருக்கக்கூடிய உயிரி பன்மம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அங்கே வெஜிடேஷன்ஸ் அண்டு அனிமல்ஸ்,
அதாவது ஃபானா அண்ட் ஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஸோ அப்போ பயோடைவர்சிட்டி லாஸ் ஆணுச்சு அப்படின்னா இது எதை லீட் பண்ணும் அப்படின்னா ரிசல்ட் இன் டெப்ளிஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இயற்கை வளங்களுடைய அழிவுக்கு காரணமாகவும் அண்ட் அல்டிமேட்லி அஃபெக்டிங் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியூமன், மனித இனத்தினுடைய அழிவாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? தென் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட். இதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு மெயின்டைன் பயோடைவர்சிட்டி ஆஃப் எக்கோசிஸ்டம். ஸோ அப்போ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுக்கும்போது யூஸ்டு டு மெயின்டைன் பயோடைவர்சிட்டி எக்கோசிஸ்டத்தை நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். இட் ஹெல்ப்ஸ் இன் இண்டிகேட்டிங் த டேமேஜ்டு எக்கோசிஸ்டம். அதாவது வந்து பார்த்தோன்னா டேமேஜ்டு எக்கோசிஸ்டம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதை இண்டிகேட் பண்ணக்கூடியது. அப்போ சம் ஸ்பீசிஸ் இண்டிகேட் த ஹெல்த் ஆஃப் எக்கோசிஸ்டம், சச் ஸ்பீசிஸ் ஆர் கால்டு ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சில ஸ்பீசிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்கோசிஸ்டம் ஆரோக்கியமானதாக இருக்கா அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும், இண்டிகேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் வந்து பார்த்தோன்னா ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து பார்த்தோன்னா அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தலைமை இனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் யூஸ்டு டு ரெகக்னைஸ் த இன்னெவிட்டபிலிட்டி ஆஃப் எக்கோசிஸ்டம் சேஞ்ச் அண்ட் பிளான் அக்கார்டிங்லி. ஸோ இது என்ன பண்ணுது, இட் இஸ் யூஸ்டு டு ரெகக்னைஸ் த இன்னெவிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். எவிட்டபிலிட்டினா தவிர்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ அப்போ எக்கோசிஸ்டம் சேஞ்ச் அண்ட் பிளான் அக்கார்டிங்லி. இட் இஸ் ஒன் ஆஃப் த டூல்ஸ் யூஸ்டு ஃபார் அச்சீவிங் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் எக்கோசிஸ்டம் த்ரூ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த டூல் எதுக்கு யூஸ்டு ஃபார் அச்சீவிங் சஸ்டைனபிலிட்டி, நீடித்த எக்கோசிஸ்டம் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து பார்த்தோன்னா இது டூல் ஆகும். அண்ட் த்ரூ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் சஸ்டைனபிள் ப்ரோக்ராம்ஸை உருவாக்குறது மூலமாகவும் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறது மூலமாகவும் இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் இன் ஐடென்டிஃபையிங் எக்கோசிஸ்டம் விச் ஆர் இன் நீட் ஆஃப் ரீஹேபிலிட்டேஷன், குடியமர்த்துதல், அதுதான் ரீஹேபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெல்ப்ஃபுல் இன் ஐடென்டிஃபையிங் எக்கோசிஸ்டம்ஸ் எதுக்கு, இப்போ இம்பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய அல்லது கைவிடப்பட்ட சில அனிமல்ஸ் ஆர் பிளான்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீஹேபிலிட்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்கான எக்கோசிஸ்டத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் இன்வால்வ்ஸ் கொலாபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வித் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், லோக்கல் பாப்புலேஷன், கம்யூனிட்டிஸ் அண்டு என்ஜிஓஸ். ஸோ இப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னா இட்ஸ் அ கொலாபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒருங்கிணைந்து தான் நடக்குது. எப்படி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க, லோக்கல் கம்யூனிட்டிஸ், லோக்கல் பாப்புலேஷன், உள்ளூர் மக்கள் இருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாலண்டியர் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க, அண்டு என்ஜிஓஸ், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. இட் இஸ் யூஸ்டு டு பில்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கம்யூனிட்டி குரூப்ஸ் டு அசியூம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் லாங் டர்ம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டு ஆக்டிவிட்டீஸ் ஈவன் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ இப்போ இந்த எக்கோசிஸ்டம் ப்ராஜெக்ட் முடிஞ்சாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கம்யூனிட்டி பீப்புள்ஸ், ஸோ அப்போ அவங்கள வச்சுக்கிட்டோம் அல்லது சில வாலண்டியர் குரூப்ஸை வச்சோம் நம்ம என்ன பண்ண முடியும், அங்கே இருக்கக்கூடிய அந்த எக்கோசிஸ்டத்தை பாதுகாக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக அது அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிளான்ட் சக்சஷன், அதாவது தாவர வழிமுறை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து ஒரு எம்டி லேண்டில் ஒரு ஃபாரஸ்ட் உருவாகிறது, அதாவது எம்டி லேண்டாக இருந்த ஒரு இடம் இயற்கையாகவே அது ஃபாரஸ்ட் காடுகளாக உருவாகிறத தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பிளான்ட் சக்சஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். We very often see that the forest and the lands in our areas are drastically affected by natural calamities like a flood, earthquake and anthropogenic activities. நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் லைக் ஃபயர், ஓவர் கிரேசிங், கட்டிங் ஆஃப் ட்ரீஸ், இது எல்லாமே. ஸோ இப்போ இதனால் அந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா டிராஸ்டிக்கலி அஃபெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அது தரிசு நிலமாக மாறுறது, ரைட்டா? Due to these reasons, all plants of an area are destroyed and the areas become nude. Nude அப்படிங்கிறது தான் தரிசு நிலம் அப்படின்னு சொல்லுவோம். When we observe this area over a period of time, we can see that it will be gradually covered by plant community again and become fertile அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ்னாலேயோ அல்லது மனித ஆக்டிவிட்டீஸ்னாலேயோ அந்த இடங்களில் வந்து ஒரு இடம் அழிக்கப்பட்டிருக்கு, ஒரு காடு அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, முற்றிலுமாக அழிக்கப்பட்டு நியூட் ஆணுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ஓவர் ஆஃப் பீரியட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப சின்ன தாவரங்கள் வளர ஆரம்பிச்சிருக்கும், ரைட்டா? ஸோ சச் ஏ சக்ஸசிவ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி பை த அதர் ஆஃப் த சேம் ஏரியா ஆர் பிளேஸ் இஸ் நோன் அஸ் பிளான்ட் சக்சஷன். அப்போ ஒரு இடத்துல அழிக்கப்பட்ட தாவர இனம் வேறொரு தாவர கூட்டங்கள்னால திரும்ப அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணப்படுறதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பிளான்ட் சக்சஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த ஃபர்ஸ்ட் இன்வெர்டட் பிளான்ட்ஸ் இன் எ பேரன் ஏரியா ஆர் கால்டு பயனியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிளான்ட்டு
இன்வேடட் பிளான்ஸ். ஸோ அப்போ அந்த தரிசு நிலத்தில் முதல்ல தோன்றக்கூடிய தாவரங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பயனியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது முன்னோடி தாவரம், ஆன்செஸ்டர்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். On the other hand, a series of transitional developments of plant communities one after another in a given area called serial communities அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தொடர்ந்து அந்த பயனியர்ஸை தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தாவரங்களை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சீரல் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அட் த எண்ட் ஆஃப் ஃபைனல் ஸ்டேஜ் அண்ட் ஃபைனல் பிளான்ட் கம்யூனிட்டி கெட்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு விச் ஆர் கால்ட் அஸ் கிளைமேக்ஸ் ஆர் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அப்போ அந்த சீரல் கம்யூனிட்டியை தொடர்ந்து அடுத்து லாஸ்ட்டாக வரக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உச்சநிலை தாவரங்கள் இல்லைன்னா கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்கலாஜிக்கல் சக்சஷன். ஸோ எக்கலாஜிக்கல் சக்சஷனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் விச் காசஸ் changes in specific structure of plant community. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். எப்படின்னு கேட்டோம்னா which causes சேஞ்சஸ் இன் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர். ஸோ தொடர்ந்து அந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கும், ஒரு குறிப்பிட்ட வடிவ மாற்றம் உருமாற்றம் நடந்துகிட்டே இருக்கும் பிளான்ட் கம்யூனிட்டியில். இட் இஸ் ரிசல்டன்ட் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் ஏபயோட்டிக் அண்டு பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ இது என்ன பண்ணுது, ரிசல்டன்ட் ஆஃப் சேஞ்சஸ் அங்கே இருக்கக்கூடிய ஏபயோட்டிக் அண்டு பயோட்டிக் ஃபேக்டர்ஸை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்குது. இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் தி அன்ஸ்டேபிள் கம்யூனிட்டி இன்டு ஏ ஸ்டேபிள் கம்யூனிட்டி. ஸோ அன்ஸ்டேபிள் கம்யூனிட்டியிலேருந்து அந்த இடத்த திருப்ப என்னவா மாற்றுது, ஸ்டேபிள் கம்யூனிட்டியாக மாற்றுது. And gradual progression in species diversity, total biomass, niche specialization and humus content of soil takes place. So gradual progression in species diversity, gradual progression அப்படின்னா தொடர்ந்து மெதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக என்னாகிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அதிகமாகிட்டே இருக்கும். நிறைய தாவரங்கள் வர ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து அந்த தாவரங்களை சார்ந்த விலங்குகள் அந்த இடத்துல வர ஆரம்பிக்கும். அடுத்து டோட்டல் பயோமாஸ், அந்த இடத்துடைய பயோமாஸ் அதிகரிக்கும். நிச் ஸ்பெஷலைசேஷன், இப்போ ஹேபிட்டட் நிச் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஹேபிட்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஆக்சுவல் இது, நிச் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் மூமெண்ட், அதை தான் நிச் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு ஹியூமஸ் கண்டென்ட், அப்போ அதிக வெஜிடேஷன்ஸ் வர்றதுனால அந்த இடத்துல என்ன ஆகிட்டு இருக்கும், ஹியூமஸ் கண்டென்ட்டும் அதிகமாகிட்டே இருக்கும். இட் ப்ராக்ரஸஸ் ஃப்ரம் சிம்பிள் ஃபுட் செயின் டு காம்ப்ளெக்ஸ் ஃபுட் வெப். அந்த இடத்துல சிம்பிள் ஃபுட் செயினாக உருவானது அடுத்து என்னவா மாறுது, காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டு வெப்பாக மாறுது. ஸோ ஃபுட் செயின், ஃபுட்டு வெப் வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஃபுட் செயின் அப்படிங்கிறது யூனி டைரக்ஷனல் சிம்பிளாக இருக்கக்கூடியது. ஃபுட் வெப் அப்படிங்கிறது மல்டி டைரக்ஷனில் காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடியது. ரைட்டா? ஸோ இப்போ சிம்பிள் ஃபுட் செயின்லேருந்து காம்ப்ளெக்ஸ் ஃபுட் வெப்பாக மாறுது. சிக்கலான உணவு வலை, எளிய உணவு சங்கிலியிலிருந்து சிக்கலான உணவு வலைக்கு அது மாற்றப்படுது. ரைட்டா? இட் மாடிஃபைஸ் த லோயர் அண்ட் சிம்பிள் லைஃப் ஃபார்ம்ஸ் டு ஹையர் லைஃப் ஃபார்ம்ஸ். ஸோ அப்போ இந்த இடம் என்னவா மாறுது அப்படின்னா லோயர் லைஃப் ஃபார்மாக இருந்தது இப்போ கொஞ்சம் ஹையர் லைஃப் ஃபார்மாக மாறும். ரைட்டா? இட் கிரியேட்ஸ் இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல முழுமையாக காடுகள் உருவாக்கப்படும் போது அந்த இடத்துல தாவரங்களும் தாவரங்களை சார்ந்து வாழக்கூடிய மற்ற உயிரினங்களும் வர ஆரம்பிக்கும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் சக்சஷன். இப்போ டைப்ஸ் ஆஃப் சக்சஷன் அப்படின்னு எடுக்கும்போது த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சக்சஷன்ஸ் ஹேவ் பீன் கிளாசிஃபைட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இதில் நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி சக்சஷன். இப்போ ப்ரைமரி சக்சஷன் அப்படிங்கிறது த டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி இன் எ பேரன் ஏரியா வேர் நோ கம்யூனிட்டி எக்ஸிஸ்டட் பிஃபோர் இட்ஸ் கால்டு ப்ரைமரி சக்சஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பிளான்ட் கம்யூனிட்டி ஒரு இடத்துல பேரன் ஏரியா தரிசு நிலங்களில் உருவாகக்கூடிய முதல் தாவரங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் ப்ரைமரி சக்சஷன் அப்படின்னு சொல்கிறோம். த பிளான்ட்ஸ் விச் காலனைஸ் ஃபர்ஸ்ட்டு in a barren area is called pioneer species or primary community or primary colonies அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பேரன் ஏரியா தரிசு நிலத்தில் தோன்றக்கூடிய முதல் தாவர வகைகளுக்கு பேர் என்ன அப்படின்னா பயனியர் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு பேர். ரைட்டா? ஸோ பிரைமரி கம்யூனிட்டி ஆர் பயனியர் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலி பிரைமரி சக்சஷன் டேக்ஸ் ஏ வெரி லாங் டைம் ஃபார் த அக்கரன்ஸ் இன் எனி ரீஜியன். ஸோ இப்போ ப்ரைமரி சக்சஷன் வந்து பார்த்தோம்னா ரொம்ப காலத்துக்கு நீடிச்சு இருக்கக்கூடியது. ரைட்டா? ஏன்னு கேட்டால் அது பேரன் ஏரியா வந்து முதல் அந்த இடத்துல பிளான்ட் வந்துருக்கு இல்லையா. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப லாங் டைமாக இது அந்த இடத்துல ஸ்டேபிளாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா மைக்ரோப்ஸு, லைக்கன் அண்டு மாசஸ். ஸோ இவங்க தான் அந்த இடத்துல இருப்பாங்க. இவங்க தான் பயனியர் ஸ்பீசிஸ். அடுத்து வந்து பார்த்தோம்னா செகண்டரி சக்சஷன், த டெவலப்மெண்ட் ஆஃப் எ பிளான்ட் கம்யூனிட்டி இன் அன் ஏரியா வேர் அன் ஆல்ரெடி டெவலப்டு கம்யூனிட்டி ஹேஸ் பின் டெஸ்ட்ராய்டு பை சம் நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இப்போ ஏற்கனவே உருவாயிருந்துச்சு இல்லையா பேரன் கம்யூனிட்டியில், அந்த தாவரங்கள் திருப்ப ஏதோ இயற்கை சீற்றத்தினால மனித ஆக்டிவிட்டினாலேயோ அது அழிக்கப்படும். ஸோ அப்படி நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ்னால் அழிக்கப்படும் போது அது வந்து செகண்டரி சக்சஷன்ஸ் தான் உருவாக்கும். ஜென்ரலி தி சக்சஷன் டேக்ஸ் லெஸ் டைம் தென் த டைம் டேக்கன் ஃபார் ப்ரைமரி சக்சஷன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி சக்சஷன் அப்படிங்கிறது ப்ரைமரி சக்சஷனுக்கு எடுத்துக்கிட்ட காலத்தை விட செகண்டரி சக்சஷன் வெரி குயிக்காகவே நடந்துடும். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளாக த ஃபாரஸ்ட் டெஸ்ட்ராய்டு பை த ஃபயர் அண்ட் எக்ஸசிவ் லம்பரிங் மே ரெடியூஸ் மே பி
ரீஆக்குபைடு பை ஹெர்ப்ஸ் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம்ஸ். இப்போ காட்டு தீ ஏற்பட்டு பிளான்ட்ஸ் அழியுது இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப என்ன இருக்கும், ரொம்ப சீக்கிரமாகவே புற்கள் வளர ஆரம்பிச்சிடும், ரைட்டா? ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா அல்லோஜெனிக் சக்சஷன்ஸ். இப்போ அல்லோஜெனிக் அப்படிங்கும்போது இட்ஸ் சக்சஷன் அக்கர்ஸ் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ். ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸினுடைய இதனால் வர்றது தான் இது அல்லோஜெனிக்கு. தட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கம்யூனிட்டி இஸ் காஸ்டு பை அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், சாயில் எரோஷனு, லீச்சிங், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நாட் பை எக்ஸிஸ்டிங் ஆர்கனிசத்தினால இல்லாமல் ஏபயாட்டிக் காம்பனன்ட்ஸ் மூலம் நடந்துச்சுன்னா அதை தான் அல்லோஜெனிக் சக்சஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள், இன் ஏ ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் சாயில் எரோஷன் அண்ட் லீச்சிங் ஆல்டர் த நியூட்ரியன்ட் வேல்யூ ஆஃப் த சாயில் லீடிங் டு த சேஞ்ச் ஆஃப் வெஜிடேஷன் இன் தட் ஏரியா. ஸோ அப்போ ஒரு இடத்துல மண்ணரிப்பும் லீச்சிங் இதுவும் போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற மேல் மண்ணெல்லாம் போயிடும். அப்போ மேல் மண் போயிடுச்சுன்னா என்னாகும், நியூட்ரியன்ட் இருக்கக்கூடிய அந்த ஹியூமஸ் சாயெல்லாம் போயிடுறதுனால ஸோ அது அந்த இடத்தினுடைய வெஜிடேட்டிவ், அந்த நிலத்தினுடைய நியூட்ரியன்ட் வேல்யூவை குறைச்சிடும். ஸோ அப்போ நியூட்ரியன்ட் வேல்யூ குறைச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வளரக்கூடிய தாவரங்களையும் அது என்ன பண்ணிடும், மாற்றி அமைச்சிடும், ரைட்டா? அடுத்ததாக கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் சக்சஷன். இப்போ கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கும்போது இங்கே வந்து பார்த்தோன்னா நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நமக்கு வந்து பார்த்தோன்னா ஹைட்ரோசியர் அண்ட் லித்தோசியர் டிஸ்கஸ்டு கீழே கொடுத்துருக்காங்க. பிளான்ட் செக்ஷனில் வந்து பார்த்தோன்னா ஹைட்ரோசியர், மீசோசியர், ஜெரோசியர் அப்படின்னு 3 இருக்குது. அதாவது ஹைட்ரோசியர் அப்படிங்கிறது சக்சஷன் ஸ்டார்ட்ஸ் ரீஜன்ஸ் வேர் வாட்டர் இஸ் பிளண்டி, தண்ணி நிறைய இருக்கிற இடத்துலேருந்து காடுகள் உருவாகிறது ஹைட்ரோசியர். மீசோசியர் சக்சஷன் ஸ்டார்ட் இன் ரீஜன்ஸ் வேர் மாய்ஸ்சர் கண்டிஷன் இஸ் அடிக்குவேட், போதுமான அளவு ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடங்களில் வளரக்கூடியது மீசோசியர். செரோசியர் சக்சஷன் ஸ்டார்ட் இன் ரீஜன்ஸ் வேர் மாய்ஸ்சர் இஸ் ப்ரெசன்ட் இன் மினிமல் அமௌண்ட் வித் வாட்டர், குறைந்தளவு தண்ணியும் குறைந்தளவு ஈரப்பதமும் இருக்கக்கூடிய இடத்துல உருவாகக்கூடிய சக்சஷன் வந்து பார்த்தோன்னா செரோசியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த செரோசியர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா லித்தோசியர், அதாவது இனிஷியேட்டிங் ஆன் பேரன் ராக்ஸ், பாறைகள்லேருந்து உருவாகிறது. ஹாலோசியர் இனிஷியேட்டிங் இன் சலைன் வாட்டர், உப்பு நீர்லேருந்து வரக்கூடியது. ஜாமோசியர் இனிஷியேட்டிங் ஆன் சாண்ட், மணல் பகுதிகளிலேருந்து வரக்கூடியது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரோசியர், அதாவது நீர் பகுதியிலிருந்து காடுகள் உருவாகிறது. Hydrosphere. The succession in a freshwater ecosystem is also referred to as hydrosphere அப்படின்னு சொல்லுவோம். freshwater ecosystem தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹைட்ரோஸ்பியர்னு சொல்லுவோம். Succession in a pond begins with the colonization of the pioneers like phytoplanktons and finally ends with the formation of climax community like a forest. ஸ்டேஜ், அதாவது ஃபாரஸ்ட் ஸ்டேஜில், அதாவது வாட்டர் சிஸ்டம் பாண்டிலேருந்து ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ்லேருந்து அடுத்து பெரிய காடுகள் வரைக்கும் உருவாகுது. இட் இன்க்ளூட்ஸ் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ். இதில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜஸ் தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைட்டோ பிளாங்க்டன் ஸ்டேஜ், அதாவது மிதவை உயிரினம் இருக்கக்கூடிய அந்த நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ பிளாங்க்டன் ஸ்டேஜில் இட்ஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சக்சஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் பைனியர் கம்யூனிட்டி லைக் ப்ளூ green algae, diatoms, bacteria, etc. ஸோ அப்போ இவங்க தான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பைனியர் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். த காலனைசேஷன் ஆஃப் திஸ் ஆர்கானிசம்ஸ் enrich the amount of organic matter and nutrients of pond due to their life activities and death. This favors the development of the next cereal stage. ஸோ அப்போ இந்த ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிதவை உயிரினங்கள், தண்ணியில் மிதந்து வாழக்கூடியவங்க. ஒரு குளம் இருக்குது அப்படின்னா அந்த குளத்தில் தண்ணி மேலே மிதந்து வாழக்கூடியவங்க. ஸோ இப்போ இவங்க அதிகமாக வளர்ந்து இறக்கிறது மூலமாக, லைஃப் ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்சு இறக்கிறது மூலமாக இவங்க குளத்தினுடைய அடிப்பகுதியில் படியுவாங்க. ஸோ அப்படி படிகிறது மூலம் குளத்தினுடைய அடிப்பகுதியில் ஒரு சின்ன மணல் மாதிரி, அதாவது சிறிய ஒரு மணல் பகுதியான ஒரு மாதிரியான உருமாறுவாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சீரல் கம்யூனிட்டி உருவாகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா சப்மர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ். As the result of death and decomposition of planktons, silt brought from land by rainwater lead to a loose mud formation at the bottom of the pond. ஸோ அப்போ சில்ட் அப்படிங்கிறது வண்டல் படிவு, ரைட்டாக மழை மூலமாக என்னாகும் அப்படின்னா மழை தண்ணி அங்கே மண்ணை கொண்டுட்டு வந்து சேர்க்கும். அப்புறம் இதனுடைய இந்த ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸினுடைய டெத். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த பாண்டினுடைய அந்த குளத்தினுடைய அடிப்பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லூஸ் மட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தளர்வான ஒரு சேறு பகுதியை உருவாக்கும். ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு மண் பகுதி உருவாகிருக்குது. அப்போ ஹென்ஸ் த ரூட்டட் சப்மெர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ். அப்போ வேறு ஊன்றி அந்த சேத்துல வேரை வச்சு
வளரக்கூடிய தாவரங்கள் அந்த இடத்துல வளர ஆரம்பிப்பாங்க. சப்மெர்ஜ்டு தண்ணிக்குள்ளாரையே மூழ்கி இருக்கக்கூடிய தாவரங்கள் பிகின் டு அப்பியர் ஆன் த நியூ சப்ஸ்ட்ராட்டம். எக்ஸாம்பிள் கேரா, யுட்ரிகுலேரியா, வாலிஸ்னேரியா அண்டு ஹைட்ரில்லா. ஸோ இவங்கெல்லாம் அக்வாட்டிக் பிளான்ட்ஸு, ரைட்டா? அதாவது ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த சப்ஸ்ட்ராட்டத்தில் தான் வளர ஆரம்பிப்பாங்க. த டெத் அண்ட் டெக்கே ஆஃப் திஸ் பிளான்ட்ஸ் வில் பில்ட் அப் த சப்ஸ்ட்ராட்டம் ஆஃப் பாண்ட் டு பிகம் shallow. Therefore, this habitat now replaces another group of plants which are often floating type. ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சப்மெர்ஜ்டு பிளான்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, கேரா, யுட்ரிகுலேரியா, வாலிஸ்னேரியா இவங்கெல்லாம். ஸோ இவங்களுடைய டெத்துக்கு அப்புறம் இவங்க கீழே குளத்தில் படிகிறது மூலமாகவும் திரும்ப சில்ட் அதாவது சில்ட் செடிமெண்டேஷன், மழை தண்ணி மூலமாக வண்டல் படிவு வர்றது மூலமாகவும் குளத்தினுடைய அடிப்பகுதியில் மேலும் என்னாகும், ஆழம் குறைய ஆரம்பிக்கும், மேலும் மண் பகுதியானது அதிகமாகிட்டு வரும். அடுத்ததாக வந்து வரக்கூடிய ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா சப்மெர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ். அதாவது சப்மெர்ஜ்டு நீரில் மூழ்கிய தாவரங்களும் இருக்குது, ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸும் இருக்குது. டூரிங் தி ஸ்டேஜ் த டெப்த் ஆஃப் த பாண்ட் வில் பிகம் ஆல்மோஸ்ட் 2 to 5 feet. 2லேருந்து 5 அடி வரைக்கும் தான் ஆழம் இருக்கும். ஹென்ஸ் த ரூட்டட் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் அண்ட் வித் ஃப்ளோட்டிங் லார்ஜ் லீவ்ஸ் ஸ்டார்ட் காலனைசிங் த பாண்ட். குளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற ஊன்றி பெரிய இலைகளோட மேலே மிதந்துட்டு இருக்கக்கூடிய தாவரங்கள் வளர ஆரம்பிக்கும். யார் அப்படின்னா ரூட்டட் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் லைக் நீலம்போ, நிம்ஃபயா, அதாவது தாமரை, அள்ளி செடியெல்லாம் அண்ட் ட்ராப்பா. சம் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்பீசிஸ் லைக் அசோலா, லெம்னா, உல்ஃபியா, பிஸ்டியா ஆர் ஆல்சோ ப்ரெசென்ட் இன் திஸ் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீருக்கு மேலே ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் லைக் அசோலா, லெம்னா, உல்ஃபியா இவங்களும் வளர ஆரம்பிச்சிருப்பாங்க. பை டெத் அண்ட் டீகம்போசிஷன் ஆஃப் திஸ் பிளான்ட்ஸ் ஃபர்தர் the pond becomes more shallow. ஸோ அப்போ இதனுடைய அழிவுகள் மூலமாக திரும்ப குளத்தினுடைய ஆழமானது குறைய ஆரம்பிக்கும். டியூ டு திஸ் ரீசன் ஃப்ளோட்டிங் பிளான்ட் ஸ்பீசிஸ் இஸ் கிராஜுவலி ரீப்ளேஸ்டு பை அனதர் ஸ்பீசிஸ். இப்போ இந்த இடத்துல வேறு ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸ் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரீட் ஸ்வாம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அன் ஆம்பிஃபியஸ் ஸ்டேஜ். During this stage, rooted floating plants are replaced by plants which can live successfully in aquatic as well as aerial environment. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்வாம் ஸ்டேஜ் வந்துட்டாங்க, ரீட் ஸ்வாம் போட்டாங்க. யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா டைஃபா, பிராக்மெட்டிஸு, சஜிடேரியா அண்ட் ஸ்கிர்பஸ் இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. டைஃபா ஆங்கியோஸ்டேட் அப்படிங்கிறவங்க இந்த சம்பு செடின்னு சொல்கிறாங்க இல்லையா, சம்பு, நாணல் தட்டு இவங்கெல்லாம் வர்றாங்க இல்லையா. ஸோ அவங்களாம் தான் இந்த செடிங்க. At the end of this stage, water level is very much reduced, making it unsuitable for continuous growth of amphibious plants. ஸோ இந்த பிளான்ட்டுடைய அழிவுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்ன ஆகிடும், டோட்டலாக வாட்டர் கண்டென்ட் சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ அது வந்து பார்த்தோன்னா அன்சூட்டபிள் ஃபார் த ஆம்பிஃபியஸ் பிளான்ட்ஸ். ரெண்டு இடத்துலையும் அதாவது தாவரம் சேறு பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் வளர முடியாத சூழ்நிலையை இது உருவாக்கும். அடுத்ததாக வரக்கூடியவங்க மாஸ் மெடோ ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சதுப்பு, அதாவது சேறு சகதியமாக இருக்கக்கூடிய இடம். When the pond becomes shallowed due to decreasing water level, species of Cyperaceae and Poaceae such as Carex, Juncus, Cypress and Helicarius colonize the area. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்ட தண்ணி இருக்காது, ஆனால் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கோரப்புல் சொல்கிறோம் இல்லையா, சைப்ரஸ், கோரப்புல், அருகம்புல் இதெல்லாம் வளர ஆரம்பிப்பாங்க. They form a mat-like vegetation with the help of their much branched root system. ஸோ இப்போ இவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே அப்படியே தரவிரிப்பு போட்ட மாதிரி நிறைய வந்துடுவாங்க. இப்போ அருகம்புல், கோரப்புல்லெல்லாம் எப்படி வளரும், ஃபுல்லாக படர்ந்துருக்கும் இல்லையா, மேட்டு விரிச்ச மாதிரி. ஸோ அந்த மாதிரி வளர ஆரம்பிப்பாங்க. ஸோ திஸ் லீட்ஸ் டு அன் அப்சார்ப்ஷன் அண்ட் லாஸ் ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அளவுக்கு வளர்றதுனால அங்கே இருக்கக்கூடிய எக்ஸஸ் தண்ணியை எடுத்துகிட்டதுனால அந்த இடம் டோட்டலாக என்ன ஆயிரும், வறண்டாயிரம் போயிடும். அட் த எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜ் த சாயில் பிகம்ஸ் ட்ரை அண்ட் த மார்ஷி வெஜிடேஷன் டிஸப்பியர்ஸ் கிராஜுவலி அண்ட் லீட்ஸ் டு ஷ்ரப் ஸ்டேஜ். அடுத்ததாக இந்த இடத்துல புதர் செடிகள் வர ஆரம்பிக்கும். அடுத்து 6வது ஸ்டேஜ் ஸ்ரப் ஸ்டேஜ். As the disappearance of mossy vegetation continues, soil becomes dry. Hence, these areas are now invaded by terrestrial plants like shrubs, salix and cornus, and trees, papyrus and alnus. These plants absorb large quantity of water and make the habitat dry. Further, the accumulation of humus with a rich flora of microorganisms produce minerals in the soil, ultimately favoring the arrival of the new tree species in the area. So, இப்போ ஏற்கனவே இருந்த இந்த கோரப்புல்லெல்லாம் என்ன ஆகும், நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டதுனால அந்த ஏரியா லேண்டை ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஆனதுனால அந்த இடத்துல புதர்ச்செடிகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ புதர்ச்செடிகள் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல சின்ன சின்ன செடிகள் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ இப்போ இவங்களுடைய டெத் மூலமாக அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரியன்ட் கண்டென்ட் ஆஃப் சாயில் அதிகமாகிடும். ஸோ அப்போ நியூட்ரியன்ட் கண்டென்ட் அதிகமாகிறதுனால தொடர்ந்து அந்த இடத்துல என்ன ஆகும், பெரிய பெரிய மரங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். ஸோ அப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் ஸ்டேஜ்.
இட் இஸ் த கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி ஆஃப் த ஹைட்ரோஸ்பியர். ஸோ அப்போ ஒரு குல தாவர வளர்ச்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து அல்டிமேட் லாஸ்ட் ஸ்டேஜ். எ வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் இன்வென்ட் த ஏரியா அண்ட் டெவலப் எனி ஒன் ஆஃப் த டைவர்ஸ் டைப் ஆஃப் வெஜிடேஷன். இப்போ இதில் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோன்னா டெம்பரேட் மிக்ஸ்டு ஃபாரஸ்ட் அல்மஸ், ஆசர் அண்ட் கொர்கஸ், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆர்டோகார்பஸ் அண்டு சின்னமோமம் அண்ட் ட்ராபிக்கல் டெஸ்டியஸ் ஃபாரஸ்ட் பேம்போ அண்ட் டெக்டோனா. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கிளைமேக்ஸ் கம்யூனிட்டியில் தொடர்ந்து வளர்ந்துட்டு இருப்பாங்க. ரைட்டா? இந்த 7 ஸ்டேஜஸ் த ஹைட்ரோஸ்பியர் சக்சஷன். இந்த ஹைட்ரோஸ்பியர் சக்சஷனில் இருக்கக்கூடிய இந்த 7ல் ஸ்டேஜ் 1 இஸ் ஆக்குபைடு பை த பயனியர் கம்யூனிட்டி. ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னோடி தாவரங்கள்னாலையும், while the stage 7 is occupied by the climax community. 7வது ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா உச்சநிலை தாவரங்களையும், the stages 2 to 6 are occupied by the cereal communities. இடைநிலை தாவரங்கள்னாலையும் இது ஆக்குபை பண்ணப்படுது. ஸோ இப்போ இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளான்ட் சக்சஷனுடைய சிக்னிஃபிகன்ஸ்னு சக்சஷன் இஸ் அ டைனமிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் அன் எக்கலாஜிஸ்ட் கேன் அக்சஸ் அண்ட் ஸ்டடி த சீரல் ஸ்டேஜஸ் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி ஃபாண்ட் இன் ஏ பர்டிகுலர் ஏரியா. ஸோ இப்போ சக்சஷன் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல சீரல் கம்யூனிட்டிஸ் இடைநிலை தாவரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிற போது ஒரு இடத்துல என்ன மாதிரியான தாவரங்கள் வளர்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சக்சஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. த நாலேஜ் ஆஃப் எக்கலாஜிக்கல் சக்சஷன் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கண்ட்ரோல்டு க்ரோத் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஸ்பீசிஸ் இன் எ ஃபாரஸ்ட். ஸோ இப்போ இந்த நாலேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கண்ட்ரோல்டு க்ரோத். ஸோ இப்போ ஒன் ஆர் மோர் ஸ்பீசிஸ் ஒரு ஃபாரஸ்ட்டில் வளர்றது இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இந்த சக்சஷன்ஸ் வந்து இருக்குது. Utilizing the knowledge of succession, even dams can be protected by preventing siltation. ஸோ இப்போ சக்சஷனுக்கு வந்து வழிவகுக்கிறது சில்டேஷன் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது வண்டல் படிவம், மழை நீர் மூலமாக வரக்கூடிய வண்டல் படிவம். ஸோ அப்படி இந்த நாலேஜ் இருக்கிறது மூலமாக நம்ம டேமில் வண்டல் படிவு சேகரமாகிறத நம்ம தடுக்க முடியும். அதனால் அணைகளை நம்மளால் பாதுகாக்க முடியும். இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டெக்னிக்ஸ் டு பி யூஸ்டு டூரிங் ரீஃபாரஸ்டேஷன் அண்டு ஏஃபாரஸ்டேஷன். ஸோ இப்போ இந்த பிளான்ட் சக்சஷன் நமக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குது அப்படின்னா ஒரு பிளான்ட் கம்யூனிட்டி இருக்கிற இடத்துல அடுத்து என்ன மாதிரியான தாவரங்கள் வளரும் அல்லது வளர்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு அறிவை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேச்சஸ். ஸோ அப்போ பேச்சஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுது. பிளான்ட் சக்சஷன் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி இன் அன் எக்கோசிஸ்டம். ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Patterns of diversity during succession are influenced by resource availability and disturbance by various factors. Primary succession involves the colonization of habitat of an area, divide of life. ஸோ அப்போ ஒரு உயிரே இல்லாத ஒரு தரிசாக இருந்த ஒரு இடத்துல பயனியர் கம்யூனிட்டிஸ் வளர்கிறது மூலமாக அந்த இடம் திரும்ப என்ன ஆகுது, காலனைசேஷன், புதிய ஃபாரஸ்ட் உருவாகிறத நம்ம ஊக்குவிக்குதுன்னு சொல்கிறோம். செகண்டரி சக்சஷன் இன்வால்வ்ஸ் த re-establishment of plant community in disturbed area or habitat. ஒரு disturbed area, நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ்னால வந்த அந்த ஏரியாவில் செகண்டரி சக்சஷன்ஸ் நடக்கிறது மூலமாக புதிய தாவரங்கள் அந்த இடத்துல வருது. Forest and vegetation that we come across all over the world are the result of plant succession. So forest and vegetation, காடுகள் உருவாக்குறோம் இல்லையா, so that we come across the all over the world are the result of plant succession. எல்லாமே வந்து பார்த்தோன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா காடுகளுமே எப்படி தான் வந்திருக்கும், இந்த சக்சஷன்ஸ் மூலமாக தான் உருவாகிருக்குது. ரைட்டா? ஸோ ஓகே, இதோட நம்மளுக்கு இந்த லெசன் முடியுதுப்பா. நெக்ஸ்ட் லெசன் அடுத்து நம்ம பார்க்கலாம்.